அரசியல் பிரச்சார கூட்டமோ அல்லது அரசு நிகழ்ச்சியோ எதுவானாலும் மோடி கலந்துக்கிற கூட்டங்களுக்கு மக்களை பல வகையில ஏமாத்தி தான் பாஜக காரவங்க அழைச்சிக்கிட்டு வந்து மாஸ் காட்டுறதா நீண்ட காலமாவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம், அவங்களும் எவ்வளவு நாளுக்கு தான் மோடி அவுட்டு விடுற கட்டுக்கதைகளையும் பொய் புரட்டுகளையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க காதுகளும் பாவம் இல்லையா? அதனாலதான் இப்போலாம் மோடி கூட்டத்துல கலந்துக்கணும்னு பாஜகவினர் கூப்பிட்டா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிடுறாங்க. இதனால கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் நடந்த மோடி கூட்டத்திற்கு மாநகராட்சி ஊழியர்கள், சுகாதார தொழிலாளர்கள் பஸ்ஸுகள்ல ஏத்தி அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி நொய்டா விமான நிலைய திறப்பு விழாவில் தனியார் கல்லூரி மாணவர்களை மிரட்டி அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ மோடியோட சொந்த மாநிலமான குஜராத்ல நடந்த கூட்டத்துல பாருங்க, ஏராளமான இருக்கைகள் காலியாவே இருக்கு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. மக்கள் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. எந்த உற்சாகமும் இல்ல. மக்கள் மோடியின் பேச்சை கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. அதனாலதான் அரசு ஊழியர்களையும் மாணவர்களையும் கட்டாயப்படுத்தி அழைக்க வேண்டிய நிலை வந்திருக்கு. மக்கள் இத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏமாற்று அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வாக்களிப்பீர் கை சின்னத்திற்கு. காங்கிரஸ் என்றென்றும் தமிழ்நாட்டிற்காக கை சின்னத்தில் வாக்களியுங்கள்.